ஹாய் எவ்ரிவான். பிரைடுக்கு சாரி ப்ளீட் பண்ணவே பண்ணிடாதீங்க. என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாங்க பிரைடுக்கு ப்ளீட் பண்ணிடாதீங்க. ஏன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு பிரைடுக்கு ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்கிற டிப்ஸ் அண்ட் மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஒரு பர்ஃபெக்டான 200% ஃபினிஷிங்கோட ஒரு பிரைடுக்கு நீங்கள் வந்து ப்ளீட் பண்ண முடியுங்க. ஏன்னு கேட்டால் நம்ம வந்து மற்றவங்களுக்கு பண்ணுறது காட்டிலும் ஒரு பிரைடு அப்படிங்கிறப்ப ரொம்பவே அவங்க வந்து ஒரு ஹீரோயின்ஸ் மாதிரி இல்லைங்களா, அன்னைக்கு அவங்க தான் ஹீரோயின்ஸ். ஸோ அவங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணி கொடுத்தா தான் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, உங்களுக்குமே உங்கள் ஒர்க்கில் ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாகவே இருந்தாலும் சரி ஒரு ப்ளீட் அப்போ நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் பல்லு ப்ளீட் எடுங்க. ஸோ அப்படி எடுக்கிறப்ப தான் நீங்கள் உள்ளே இருக்கிற ப்ளீட் எல்லாமே சேம் மெஷர்மெண்ட்டில் வருங்க. நம்ம பிரைடுக்கு பல்லு ப்ளீட் எடுக்கிறப்போ எவ்வளோ ப்ளீட் எடுக்கிறங்கிறது முக்கியம் இல்லைங்க, நம்ம ப்ளீட் வந்து எப்படி வந்து பர்ஃபெக்டாக எடுக்கிறங்கிறது தான் முக்கியம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ளீட் வந்து நீங்கள் எடுக்கிறப்போ மோர் தென் 11 ப்ளீட்ஸ் 9 ப்ளீட்ஸ்லேருந்து ஒரு 11 ப்ளீட்ஸ் வரைக்குமே சாரியோட வித்தை பொறுத்து உங்களுக்கு வந்து வருங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறப்போ உங்களுக்கு ப்ளீட்ஸ் எல்லாமே ஈவனாக இருக்கும், எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ ஃபினிஷிங் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனோடு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பிரைடுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும். ஸோ இந்த மெத்தட் வந்து எப்படி எடுக்கலாங்கிறது வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம சொல்லியிருக்கோம், எந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும், எப்படி வந்து ப்ளீட் செட் பண்ணணுங்கிறது. ஸோ இந்த வீடியோலையும் அதே மாதிரி தாங்க. நீங்கள் இந்த வீடியோஸ் நல்லா பாருங்கள், இந்த போர்ஷன் பாருங்கள், நான் எப்படி ஜிக்ஸாக் டைப்பில் ப்ளீட் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணுறேன்னு. ஸோ இந்த மாதிரி எடுக்கையில் ப்ளீட் எல்லாமே உங்களுக்கு வந்து நீட்டாக வந்துடும். ஸோ ரொம்ப கஷ்டம் இருக்காது. நீங்கள் பிகினர் ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா அப்போ உங்கள் கிளைண்ட்டை வந்து நீங்கள் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலான்னு தான் நீங்கள் பார்க்கணும். குயிக்காக வந்து அந்த ஒரு வேலையை முடிச்சுட்டு நம்ம அடுத்த சாரிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. ஒரு பிரைடுக்கு நீங்கள் சாரீ வந்து ப்ளீட் பண்ணுறப்போ கொஞ்சம் வந்து எஃபர்ட் போட்டுட்டு ரொம்ப ஒரு 1 hour ஆனாலும் பரவாயில்ல, ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுற அயன் பாக்ஸ் வந்து ஸ்டீமர் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தான் வந்து நார்மல் அயன் பாக்ஸில் யூஸ் பண்ணாலும் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறது என்னென்னா நார்மல் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறீங்க. ஸோ நார்மல் அயன் பாக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் வருமா அப்படின்னா ஒரு வித பயமாகவே நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், சாரீஸ்க்கு ஏதாவது ஒன்று ஆயிருமோன்னு. ஏன்னா இப்போ பிரைட் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து நார்மல் அயன் பாக்ஸ் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுன்னா நீங்கள் இந்த ஸ்டீமர் அயன் பாக்ஸ்க்கு ஒரு நார்மல் அயன் பாக்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டீமர் அயன் பாக்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாக வச்சாலும் உங்களுக்கு அந்த ஸ்டீமில் வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து அவ்வளோ ஹீட் வந்து ப்ரொடக்ட் ஆகிடாது. ஆனால் நீங்கள் வந்து நார்மல் அயன் பாக்ஸ் எடுத்தடுப்பில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சாரீ கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரைடு சாரீ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் காஸ்ட்லியான சாரீஸாக இருக்கலாம், சாரீஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த ஸ்டீமர் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணணுங்க. அதுவுமே நீங்கள் சாரியோட கண்டிஷன் பார்த்துட்டு தான் அது மேலே வந்துட்டு ஹீட் ப்ரொடக்டட் மேட்டோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற நார்மலான ஒரு பேப்பரோ வச்சு கூட நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கலாம். நீங்கள் சாரீ ப்ளீட் பண்ணுறப்போ அது நீங்கள் பிரைடுக்கு பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை யாருக்கு பண்ணுறது மாதிரி எந்த சாரியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறது வந்து அயன் பாக்ஸில் சில்க் மோடில் வச்சு பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா இந்த ஸ்டீமர் அயன் பாக்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் சில்க் மோடில் வச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லாவே ஹீட் வரும், நல்லாவே ப்ளீட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் அயன் பண்ணுறப்போ ப்ளீட்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்டேபிளாக இருந்துக்கும். நீங்கள் நார்மல் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சில்கில் வச்சாலுமே ஹீட் வந்து அதிகமாக உங்களுக்கு அவ்வளோவா வந்து ஹீட் இல்லாத மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து காட்டன்லேயோ இல்லை மேக்ஸிமம்லேயோ வச்சோ கூட பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டீமர் அயன் பாக்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் அப்படி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்பவே பர்ஃபெக்டாக எனக்கு வந்து கத்தி மாதிரி இருக்கணுங்க, பரவாயில்ல எனக்கு வந்து ரொம்பவே இதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க வேணாம். ஸோ மேக்ஸிமமில் வச்சு நீங்கள் பண்ணலாம். பட் அப்படி பண்ணுறப்போ கண்டிப்பாக ஹீட் ப்ரொடக்டர் மேட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ பல்லு ப்ளீட் அயன் பண்ணினதுக்கப்புறமா கண்டிப்பாக அதனோட பேக் சைடும் நீங்கள் அயன் பண்ணணும். அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டு. ஃப்ரண்ட் ப்ளீட் பொறுத்தளவுக்கு நீங்கள் கரெக்டாக இதை வந்து மெஷர் பண்ணி கரெக்டான பொசிஷனில் நீங்கள் வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கூட சைடு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் ஆக்வர்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ப்ளீட்டெல்லாம் நம்ம வந்து அயன் பண்ணுறதுனால நம்ம ப்ளீட் எதுவுமே வந்து மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காது இல்லைங்களா? ஸோ ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சைடில் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பிரைடோட மெஷர்மெண்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோணுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஸ்ப்ரெட்டிங் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும்.
இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாஸில் நாங்கள் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்போங்க. ஏன்னா யூடியூப்பில் பொறுத்தளவுக்கு எல்லா விஷயங்களுமே யூடியூப்பில் ரொம்ப ஷேர் பண்ண முடியாது நம்ம டைமிங் காரணமாக. ஸோ உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நிறையா டீட்டெயில்ஸ் வேணும், நிறையா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ரியா டிராப்பிங் ஸ்டுடியோ ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து 1-on-1 கிளாஸஸில் ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இந்த சாரீ ப்ரீப்ளீட்டிங் கிளாஸஸோட அடிஷ்னலாக எப்படி வந்து சாரீ ரொம்ப பர்ஃபெக்டாக கட்டணும் அப்படிங்கிற ஒரு சாரீ டிராப்பிங் கிளாஸஸ் கூட அடிஷ்னலாக சொல்லித்தரோம். ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு சாரீ ப்ரீப்ளீட்டிங் ஒரு கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா ஒரு சாரீ ப்ரீப்ளீட்டிங் அண்ட் சாரீ டிராப்பிங் ரெண்டுமே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ரைடுக்கு நீங்கள் ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்களே வந்து வேர் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ரியா டிராப்பிங் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைடை பொறுத்தளவுக்கு நாங்கள் தான் வந்து ப்ளீட் பண்ணுவோம், நாங்கள் தான் வேர் பண்ணி விடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒர்க் எடுத்துட்டிங்கன்னா ப்ளீட் பண்ணுறதோட சேர்த்து டிராப்பிங்கும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடிஷ்னலாக எங்களுக்கு இன்னுமே ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ப்ளீட் போர்ஷன். இந்த சென்டர் ப்ளீட் போர்ஷன் பொறுத்தளவுக்கு நம்ம நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கோம் என்னென்னா கண்டிப்பாக மோர் தென் ஒரு 7 ப்ளீட்ஸ்லேருந்து எடுங்க அப்படின்னு. ஏன்னா 7 ப்ளீட்ஸாவது இருந்தால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ப்ரைடுக்கும் அதே 7 ப்ளீட்ஸ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு எடுக்கிறப்போ கண்டிப்பாக ஒரு 10 ப்ளீட்ஸ் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம் வந்து இந்த சென்டர் ப்ளீட் பொறுத்தளவுக்கு ஸ்ப்ரெட்டிங்காக நான் ஸ்ப்ரெட்டிங்கான்னு சொல்லி. ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டிங் தான் கேட்குறாங்க. அட் த சேம் டைம் வந்து ஃப்ளஃபி சென்டர் ப்ளீட் கேட்பாங்க. ஸோ உங்களோட கிளைண்ட் வந்து எப்படி விருப்பப்படுறாங்கங்கிறது பொறுத்து தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த போர்ஷன் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். இப்போ என்னுடைய கிளைண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட நிச்சயத்துக்காக இந்த சாரீ நம்ம ரெடி பண்ணுறதுனால அவங்க வந்து ஸ்ப்ரெட்டிங் கேட்டிருக்காங்க. நான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட பொண்ணு பார்க்குறதுக்கு வரதுலேருந்து இப்போ நிச்சயம் வரைக்கும் ஒரு 3 செக்ஷனாக அவங்களுக்கு வந்து நம்ம தான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நான் சொல்கிறது ஆரம்பத்துலேருந்து சொல்கிறதா ஒரு ப்ளீட் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னாவே ஒரு டிராப்பிங்கும் அடிஷ்னலாக நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த டிராப்பிங்கில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா 2-in-1 நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து க்ரோ பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு பெரிய ஷாப் ஓப்பன் பண்ணி ரொம்ப பொட்டிக் மாதிரி ஓப்பன் பண்ணி தான் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க. உங்களோட ஒர்க்கு பெஸ்ட்டாக இருந்தாவே நீங்கள் வீட்டிலேருந்து கூட இது பண்ணலாம். நாங்கள் ரியா டிராப்பிங் ஸ்டுடியோ பொறுத்தளவுக்கு நான் வீட்டிலேருந்து தான் இந்த ஒர்க்கை வந்து நான் சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை ரொம்பவே பர்ஃபெக்டாக எப்படி பண்ணலாங்கிறது மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் இல்லை ஆஃப்லைன் கிளாஸஸில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரீப்ளீட்ஸ் கிளாஸஸோட எப்படி வந்து ஒரு நல்ல பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ணலாம், எப்படி வந்து நம்மளோட வீட்டில் இருந்துகிட்டே மணி எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிற எல்லா வித டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த கிளாஸஸில் ஆட் ஆயிருங்க. இப்போ ஸ்ப்ரெட்டிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்த மாதிரி நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து எடுத்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் இப்படி அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணாவே போதும். ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம வந்து டேபிளில் போட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற டவுட்டே வேண்டாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணாலும் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக அது 100% பர்ஃபெக்டாக தாங்க வரும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் இருக்காது. நம்ம ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. சென்டர் ப்ளீட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பின் வந்து பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 3 பின் வந்து நம்ம ட்ராப் பண்ணுறப்போ ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா நீங்கள் தள்ளி வந்து பின் பண்ணோம், ஒரு 2 பின் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கிளைண்ட் அதை வந்து எடுத்து வேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக எல்லா ப்ளீட்டுமே வந்து கலைஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 4 பின் பரவாயில்ல, கிட்ட இருந்தாலும் ஒரு 4 பின் வந்து நீங்கள் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளீட் எப்போவுமே வந்து கலையாது. ஒரு பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறப்போ ஒரு ஹேங்கர் ஃபோல்டிங் பண்ணுறப்போ ப்ளீட்ஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ ஆஃப்டர் டிராப்பிங் அப்புறமா அந்த பின்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின் பண்ணுறது. இந்த பின் எப்போவுமே வந்து பேக் சைடு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து அயன் பண்ணுறேன். இந்த அயனிங் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இந்த மடிப்பு மேலே மட்டும் இல்லாமல் மடிப்புக்கு சைட்லையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக அயன் பண்ணணும். நீங்கள் அப்படி அயன் பண்ணுறப்ப தான் அந்த உள்ளே இருக்கிற போர்ஷன் எல்லாமே வந்து நல்லா அயன் ஆகும். ஸோ உங்களோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். நல்லா கை வச்சு பார்த்தீங்கன்னா ஹீட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சில்க்லேருந்து கொஞ்சம் வுட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்து அயன் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. ஒரு பிரைடுக்கு வந்து டிராப்பிங் கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி அங்கே போயிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ரீப்ளீட் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து வேர் பண்ணி விடணும். டைரெக்டாக வந்து கட்டி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்காது. பட் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனோட கட்டி விடுறப்போ அவங்களுக்கு வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆயிடுவாங்க. அதுக்கு அடுத்தது எல்லா ஃபங்க்ஷன்ஸ் இதுக்குமே உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கிளைண்ட் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண நீங்கள் கற்றுக்கணும்.
என்னுடைய கிளையண்ட் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறனால நான் ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ பாக்ஸ் ஃபோல்ட் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபோல்டிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் ஃபோல்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பட் நான் வந்து